கைக்கு தானே மூஞ்சிக்கு தான் என்கிட்ட வர்றதுக்கு. இது லாங்குவேஜா சொன்னா இப்படி ஆக்ஷன்ல பேசணும். நீ என்ன பண்ண போற? வெற்றதை நான் இப்படி என்ன தப்பு? அன்னைக்கு சொன்னீங்கல்ல கைக்கு தாங்க. ஓ கை அமரா பாட்டி தானே அடிச்சது உங்களுக்கு ஆப்பு. நானா அடிச்சேன்? நான் உங்களுக்கு என்ன தொந்தரவு கொடுத்துருப்பேன்? தோத்து கூட உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்காதா? ஆனா நீங்க எஸ்ஆர் வந்தோம்னா மார்க்கெட் வச்சிருவோம். எஸ்ஆர் வரவே இல்லடா, மார்க்கெட் தானாச்சுங்கிறாங்க. பாத்தியா, பீஃப் இல்லாத போனா போகுது, சிக்கன் சாப்பிட்டேன், கோழி ஆகுறதில்ல, வேற என்ன பண்ணலாம்? பன்னிக்கறி சாப்பிட்டேன், என்னதான் சாப்பிடலாம்? ஏதோ 2-3 நாள் போலீஸ்காரங்க எம்எல்ஏ பிரசிடன்ட்ல கமிஷனர் பிரசிடன்ட் நல்ல கமிஷனருக்கு வந்துருவாங்க. எத்தனை லட்சம் கொடுத்துட்டு வந்தான்னு தெரியாது. அவன் சம்பாதிக்க முயற்சி பண்றான். ஆனா நான் அவனுக்கு ஈஸியா விட மாட்டேன். நீயா ஓடுற வரைக்கும் விடுறதே இல்லடி. நானு 2-3 நாளே கண்டுபிடிச்சிட்டேன் அவனை. யாரு போடுவோம் ஆட்டம். உன்ன மாதிரி 9 கமிஷனர் இன்னொரு பெஞ்சிட்டு உட்காந்துக்கிறான். ஒருத்தன் பிரசாத் கிட்ட என்ன கேட்டான் பிரசாத்? கமிஷன் முனிசிபல் கமிஷன் ஒருத்தன் உங்ககிட்ட என்ன கேட்டான்? ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, ಸಾಹೇಬರು ಮಾತಾಡಲು ಪಿಂಚಣ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಸರ್ವಿಸ್ ತಗೊಂಡಿಲ್ಲ, ಓನ್ ಅಳುಗಾರ 9 பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ராஜேந்திரன் கை வச்சு நான் ஓட்ட அப்படி விடுவாங்க. என்னென்ன என் மக்கள் தான் ஓட்ட விட முடியும், வேற யாரும் ஓட்ட விட முடியாது. என் மக்கள் தான் என்னை தோக்கடிக்க முடியும், வேற யாரும் என் கிட்ட விட முடியாது. இந்த மாதிரி காசு வாங்கினா அயோக்கியங்களை போட்டு இப்போ எம்எல்ஏ ஒரு மீடியால சொல்லிச்சு பாத்தீங்களா? பட்டாசு காசு எதுவும் பேசிட்டோம் போல இருக்கு. இப்படி வாயடா மீடியால மட்டும் ஆம்பளை மாதிரி பேசுற 4 பேர் உட்காந்துக்கிட்டு இல்ல. என்ன சொன்னாங்க அந்த அம்மா? என்ன சொன்னாங்க? என்ன வார்னிங் பண்ணாங்க? நான் சொன்னது இல்ல, ஆடு டான்ஸ் பார்க்கணும். உள்ளே வந்து சொன்னா ஒரு ஸ்டேஜ் ஆடு பார்க்கணும், கை தட்டுறோம், விசில் அடிக்கிறோம். எப்போ ஆடு சொல்லிய மாட்டே? நாங்க வாசிக்க ஆரம்பிச்சா நீ ஆட முடியாது, கஷ்டம். நான் இவ்வளவு நாளா வாசிக்கல, இப்பதான் வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சும்மா கிட்டாரு, அப்புறம் அடிக்கிற ட்ரம்ஸ். இந்த அம்மா எங்க அப்பா மந்திரியா இருந்தாரு, சந்தோஷம். உங்க அப்பா யாரும் திட்டவே மாட்டாரு, யாரும் எதிர்த்து பேசுறாரு, உண்மைதான். உண்மை இருக்கிறவன் தைரியமா பேசுவான். ஏகப்பட்ட சொத்து சேர்த்து வச்சுக்க பேச மாட்டான், பயப்படுவான். எங்கேயாவது நரேந்திர மோடி திட்டிட்டு போறவங்கப்பா காங்கிரஸ் லீடர் ஆச்சு எத்தனை முறை ஈடியில ரைட் விட்டுருவாடி. ஆனா நான் அப்படி கிடையாது. நரேந்திர மோடி பத்தி நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அவர் படிக்காது, இஸ் நாட் எஜுகேட்டட். அவர் மேல என்ன உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் போட்டாக்கா அவர் கூட இருக்கிற மந்திரி ஒரு அம்மா எழுதிக்கிறாங்க, நான் பிஏல நீ என்ன கேட்டா பிஏவா பிஏல ஹிஸ்டரியா எக்கனாமிக்ஸ் அப்படின்னா யோகிக்குது. இதெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம யாரும் சொன்னாங்க, அதான் படிக்கலன்னு தெரிஞ்சிச்சு, பதவி ஒன்று கிடைச்சிச்சு, மேலே வந்துட்டேன். அப்போ இந்த பட்டாசு சுரேஷன் நம்ம ஊருக்காரன், நம்ம மண்ணில் பிறந்தவன், அவன் நல்லவனா கேட்டவனா ஆராய்ச்சி பண்ணதெல்லாம் அப்புறம் அவனை வான் பண்றதுக்கு நீ யார்? ஓரியும் நான் நினைச்சானா? ஆனா நாங்க நினைச்சா நீ அட்ரஸ் இல்லாத போயிடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. நாங்க நினைச்சா நீ அட்ரஸ் இல்லாத போயிடுவேன். அதிகாரம் இருந்தது, நான் எம்எல்ஏ இருக்கிறேன், போலீஸ் எல்லாம் என் பாக்கெட்ல இருக்கிறாங்கனாக்கா ஐபிஎஸ் பர்சன் ஆபீசர் முட்டாளுங்களா? சிந்திக்க மாட்டாங்க. ஒரு ஆபீசருக்கு தெரியாது எது தப்பு எது நியாயம். இந்த ஆட்டெல்லாம் இந்த ஊர்ல வார்னிங் பண்ற வேலை எல்லாம் எங்ககிட்ட வச்சு கூடாது. சின்ன பாப்பா, நான் சொல்லல, ஒரு கவிதை எழுதிக்கிறான். சின்ன பாப்பா என் செல்ல பாப்பா,
சின்ன உனக்கு சீனி மிட்டாய் வாங்கி தரட்டுமா, சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பல்லும் வேணுமா, கண்ணா மூச்ச ஆட்ட உனக்கு சொல்லி தரட்டுமா, கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இவனை பாரம்மா. ஏன் வான் பண்ணுவோம், கோபம் தீர்ந்த அப்பா உன்னை கூப்பிடுவாரு, நீ கொஞ்சி பேசினா தான் சாப்பிடுவாரு. நீ இந்த மக்களை கொஞ்சம் பேசாதான் உனக்கு சோறு, இல்லை நான் அட்ரஸ்ல போயிடுவேன். என் மக்கள் போட்ட பிச்சை, என் தங்க வயது மக்கள் வாங்க பண்ணாக்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. எடுத்துக்கோ அந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்கிரீன்ல போட்டு காமிச்சா பிரபு, ஹாஸ்பிட்டல் பத்தி போட்டியானாக்கா ரெடியா இருக்குதா, போடுறது தாண்டா அது. ಎಲ್ಲರೂ ಬಹಳ ಸಲವು ಆಗ್ತಾ ಇದೆ. ಒಂದು ಪ್ರೈವೇಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಆಗ್ಬಿಡಿ, ಅವ್ರು ಕಷ್ಟ ಮಾಡಿ ದುಡ್ಡಿಗೆ ಏನು ಇದಿಲ್ಲ ಮಾಡ್ತಾರೆ. ನಮ್ಮ ಊರಿಗೆ ನಮ್ಗೆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ, ಪ್ರೈವೇಟ್ ಮಾಡ್ತೀವಿ ನಾವು. ಎಲ್ಲ ಕೂಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ತಗೊಂಡೋಗಿ ನಮ್ಮ ಜೀವನ ನಾವು ಕಾಪಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಲ್ವಾ. ಆ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಫೆಸಿಲಿಟಿ ಬೇಕು, ಅಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಇಲ್ಲ, ಫೆಸಿಲಿಟಿಗಳು ಇಲ್ಲ, ಹಾಸ್ಪಿಟಲ್ ಇಲ್ಲ. ನೋಡಿದ್ರೆ ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ 3 ಜನ ಇದ್ದಾರೆ, ನಾವು ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ಬೇಕು ಇವಾಗ. ಒಬ್ಬ ಮೇಡಮ್ ಲೇಟ್ ಆಗ್ತಾ ಇದಾರೆ, ರೋಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ, ನಮ್ದು ಸಂತೋಷ ಇಲ್ಲ ಆಯ್ತಾ. ಮೈನ್ ಆಗಿ ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಉಳಿಸಿದ್ರೆ இந்த பாடி மேடம் எல்லாம் சொன்னாங்க மாட்டாங்க பயம், எங்க போலீஸ் மேல கேஸ் ஏன்னா டேய் நீ தான் திட்டத்துக்கு வந்துட்ட இல்ல திட்டு ಮತ್ತು ನರ್ಸ್ ಅವರು ಅವ್ರು ಇಸಿಜಿ ತಂದ್ಬಿಟ್ಟು ಇವ್ರಿಗೆ ಏನು ಅಪಾಯ ಆಗಿದೆ ಅಂತ ಮೇಡಮ್ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೇನೋ ಈ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಬೇಡ ತೆಗೆದು ಬಿಡಿ ಎಲ್ಲ ಸುಲಿಬಿಟ್ಟೆ. ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಒಳ್ಳೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ ಏನಾಗುತ್ತಿತ್ತು ಇವನು உள்ள பையன் கரெக்டா. எங்க கேஸ் புக் போயிட்டு போறான்ல, அப்படி பயப்பட வேண்டியவர் அந்த தெருவுக்கு விடை இதை வணக்கம் பண்ணுறாங்க. இவன் என்ன சொல்ற தெரியுமா, ஹியூமன் ரைட்ஸ் மைனாரிட்டி. ஏண்டா ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் அந்த மைனாரிட்டி வரது மெஜாரிட்டி ஜாதி ஹியூமன் ரைட்ஸ் 41 இயர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட் அந்த பசங்க பொட்ட பசங்க 2 இருக்குது, அவன் பையன் 2 ஓடிட்டே இருக்கிறான். 40 இயர்ஸ் போய் காலம் ஆயிட்டான். எமர்ஜென்சி எடுத்துன்னு போனா ஒன்றும் பண்றது இல்லை, எதுவுமே ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு வந்து பேக் சைடு நிறுத்தி வைக்கிறான். ஆம்புலன்ஸ் வந்து பேக் சைடு எடுத்துன்னு வராங்க. எதுவுமே ஆம்புலன்ஸ் உள்ள ஆக்சிடென்ட் இல்லை, ஒன்றுமே இல்லை, வெண்டிலேட்டர் கூட இல்லை. இந்த மாதிரி ஒரு ரூபா மேடம் நான் கேட்டுக்கிறேன், இது இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் செகண்டரி. நம்ம கேஜப்ல 1 லட்சத்துக்கு ஜனம் இருக்குது, 30,000 ஜனம் இருக்குது. அந்த ஜனத்துக்கோசரம் என்ன அனுகூலம் பண்ணிருக்கீங்க, என்னதான் அனுகூலம் பண்ணிருக்கிறீங்க? இந்த மாதிரி நல்ல வாழ்ந்து இருந்த ஜீவன் மனுஷன் 45 இயர்ஸ் காலம் ஆயிட்டான், அவன் ஃபேமிலிக்கு என்ன ஆகும்? எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. அப்புறம் மேடம் என்னடி மேடம் புருஷன் செத்துட்டேன், என் புள்ள போயிடுச்சு, இதுக்கு என்னம்மா பதில் சொல்லுவாங்க? எங்க வீட்டுக்குள்ள 24 வயசுக்குள்ள திங்கக்கிழமெல்லாம் எங்க கூட தீபாவளி சந்தோஷமா வந்து குழந்தை வண்டி எடுத்துட்டு போனவரு கரெக்டா சுவாமிநாதபுரம் கிட்ட போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே நாங்க எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க சிவில் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். அங்க இருந்து எங்களை ஜாலப்பாக் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஜாலப்பாக் கூட்டிட்டு வந்தா அவங்க உள்ள என்ட்ரு பண்ணவே நீங்க கேஜப் எங்க ஃபர்ஸ்ட் ஆக்சிடென்ட் ஆனவங்க கேஜப் கூட்டிட்டு போனீங்களா, அங்கேயே கூட்டிட்டு போங்க. எப்படி கூட்டிட்டு போகணுமே என் பிள்ளை எந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன அவங்களுக்கு எந்த மூலியமா ட்ரீட்மெண்ட் கூட பண்ணல. அந்த டிஎஸ்எஸ் கையும் கலப்ப மாட்டீங்கன்னா ஒருத்தர் லஞ்சம் 3,000 ரூபாய் நான் கொடுத்தேன், என் பிள்ளைக்கு ஆபரேஷன் பண்ணி கையை பிடிச்சிருந்தான். ஏன் அவன் ஒண்ணு இங்கே இருக்கிறான்? 15 வருஷம் 20 வருஷங்கிற அவன் இங்கே இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எம்எல்ஏ ஞானஸ்தா இருக்கிறன்னு அர்த்தமா? லஞ்சம் வாங்கினுக்கிறன்னு அர்த்தம். அவன் லஞ்சம் கொடுத்துட்டு வந்துக்கிறான், 20 லட்சம் ரூபாய் கொடுத்து டிஎஸ் அவன் கொண்டுக்கிறான்.
சொல்லுவியா? ಕೇಟಾ ನಾ ಕೋಟೀಶ್ವರನ ಮಗ, ನನಗೆ ದುಡ್ಡೇನ ಬೇಡ, ಎದು ಕೇಟಾಗ ಬೇರೆ, ನಾನು ಇದು ಮಾಡ್ತೀವೇನೋ, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ನನ್ನ ಸ್ವಂತ ದುಡ್ಡಿನಲ್ಲಿ ಮಾಡ್ತಾನೆ. ಒಪ್ಪ ಏನೋ ಕೋಟೀಶ್ವರನ ನಾವಾಗ ಒಪ್ಪ 50 ரூபாய் பேக ஜூனியர் அட்வொகேட் இருந்தான். எங்களுக்கு சம்பாதிக்கல இல்லை, மக்கள் மேல மதிப்பு வச்சுக்கணும்னாலும் நான் சம்பாதிக்கல. நான் சம்பாதிக்கணும்னு நினைச்சா என்னோட கோட்டீஸ்வரர் எவ்வளவு இருக்க மாட்டோம். அந்த ஊர்ல எனக்கு இல்லாத இன்ஃபுளுன்ஸா சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடக்கிறவங்க ராஜேந்திர, சீஃப் மினிஸ்டர் தோல்ல கை போட்டு நடந்தவங்க காரிடோர்ல எனக்கு பணம் பண்ண தெரியாதா? பண்ணி என்ன பண்ணணும்? எவ்வளவு வாங்கி போய் போற? என் சொந்தம் பந்தம் என் பாசம் எல்லாம் போயிடுச்சு. எனக்கு இருக்கிற சொந்தம் உங்களுக்கு தவிர உண்மையான இல்லை. என் வாழ்க்கை உனக்கு அர்ப்பணிக்கிற. நீ வெளியே வா. எஸ்ராதேன்னு ஓட்டு போட்டு நினைச்சு வராத. நீ வா, நான் உன் பக்கத்தில் நிற்கிற. இவனை ஜெயிக்க வச்சு காட்டுற. அந்த மாதிரி மைனிங் செயல்கள் அத்தனை பேரும் நீ மனசாட்சி உள்ளவனாக்கா இந்த முனிசிபாலிட்டி எலெக்ஷன் இன்னும் வெளியே வா, உன்னாம உன் பக்கத்தில் இருக்கிற. ஆர்டிஓ ஆபீஸ் உட்கார இடம் இல்லை. அவங்க இருக்கிற பாவம் அந்த ஏஜென்ட்டுகளுக்கு சீட் இல்லை. அதுல விலை எவ்வளவு தெரியுமா? 10 கோடி. அது ஒட்டு மொத்தமா கட்டுறதா கூட 2 கோடியே இருக்காது. அங்கே தான் பேட்டி கொடுக்கலாம்னு இருந்தேன் நான். 2 கோடி கூட இருக்காது. ஊர்ல இருக்கிறதெல்லாம் சைன் வாங்குறாங்கல்ல, மக்கள் நீ சைன் போடு, ஒரு 1000 பேர் சைன் போட்டு கூட. லோக்காயத்தில் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் அவன் கான்ட்ராக்டர்? யாருடைய கான்ட்ராக்டர்? அந்த கமிஷன் வாங்கி கொண்டு போய் யார்? கோவிந்த கடவுள்கிட்ட கேட்கலாம். அவர் தான் எம்எல்ஏ ஊருக்கு. அவர் சொல்றவர் தான் கான்ட்ராக்டர், அவர் போடுறவர் தான் கான்ட்ராக்டர். யாருக்கு சொல்றாரோ அவனுக்கு தான் டிடி போடுற. கேட்க ஆள் இல்லை. யாரா நீ? பஞ்சாயத்து மெம்பரா இல்ல இந்த ஊர் கவுன்சிலரா? யாரு நீ எதுல டாமினேட் பண்ற? இங்க எல்லாம் பாரு, யாரெல்லாம் வேஸ்ட் கட்டி நின்றுக்கிறோம். நாங்க எல்லாம் பேண்ட் சட்டு ஜெர்கின் போட்டு தான் நின்றுக்கிறோம். இவன் தான் இங்கிலாந்துக்கார. நீ வேஸ்ட் கட்டினுக்கிறவங்க வந்து எங்களை டாமினேட் பண்ணாங்க. ஆகுமா பாரு, என் ஸ்டேட் பிரசிடென்ட் ஸ்டைல் எப்படி இருக்கு, என் ஊருக்கார ஸ்டைல் பாரு எப்படி இருக்குது. என்ன வம்சாங்க உண்மையா இல்லையா? இதுல கொஞ்சம் பேரு சார் மற்றவங்களை பத்தி ஏன் பேசணும்? அப்ப என்ன தாங்க பேசுறது? என்னதான் பேசலாம் சொல்லி பார்த்தோம். ஒரு மகாராஜாவை ஆர்டிஓ ஆபீஸ் கூட அயோக்கியம் எவ்வளவு இருக்குது சொல்லிட்டுனா, ஹாஸ்பிட்டல் யோகியத்தை எவ்வளவு இருக்குது, லஞ்சம் வாங்கிட்டு இதுல நம்ம ஆள் என்ன பெரியவா சொல்றது தெரியுமா? காசு வாங்கினா கூட நல்லா ஆபரேஷன் பண்றாங்க. டேய், அவனுக்கு சம்பளம் கொடுக்குறான். லஞ்சம் வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜனடா நம்ம ஆளுங்க. உங்களை வச்சுருந்து எங்க போய் மாறடிக்குதுன்னு தெரியாது. அவன் லஞ்சம் வாங்குறான் சார், அவனை அரெஸ்ட் பண்ணான், அவன் கையில பிடிச்சி கொடுக்குறான் அப்படின்னா, இல்லை சார் காசு வாங்கினா கூட ஆபரேஷன் நல்லா பண்ணிடுறான். ரொம்ப நல்லா இருக்குது இல்லை? இதெல்லாம் ஒழிக்கணும் சார். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. ஆனா எம்எல்ஏ லஞ்சம் வாங்காத மக்கள் உழைக்கணும். அவன் தான் அரசியல்வாதி. யார் மக்கள் மேல அன்பு காட்டுறானோ, யார் மக்கள் பணத்தை கொள்ளடிக்காத இருக்கிறாங்களோ, யார் மக்களுக்காக சேவை செய்ய, அவன் தான் தலைவன், அவன் தான் லீடரு. நான் கொள்ளடிக்கிறத கொள்ளடிச்சுக்குவேன். எலெக்ஷன் வந்து நான் 500 ரூபாய் கொடுத்தா நீங்க எனக்கு ஓட்டு போடுவா, நான் ஏன்டா வரணும்? சாவு வரணும்னா நீ என்ன திட்டுற? அப்படியே தெரியாத வராத போனாலே நான் காரியத்தில் போட மாட்டேங்கிறேன். சரி சாவு போனா தான் காரியத்தில் போடுறேன். இது என்னடா இது? கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி. வரலன்னா அந்த சாவுக்கு வரல சார், நான் எப்படி காரியத்துக்கு போகிறேன்? முழுக்காக நம்ம கண்ணாயிரம் கொடுக்க தினம் இவர் சேர்த்துருவா, இவர் காரியத்துக்கு போகணும், இவர் எழுதி வச்சுருந்த டைரி இல்லை. சிந்திக்கணும் சார். உனக்காக இவ்வளவு வருஷம் நான் வாழ்ந்தேன், உனக்காகத்தான் நான் நின்று பேசினுக்கிறேன், எனக்காக இல்லை. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை நீங்க ஊக்குவிக்கிறதுனால தான் அவங்க நம்மளை ஏமாத்திருக்கிறாங்க. இதுல கொள்ள ஆர்டிஓ ஆபீஸ்ல ரோடுகள் எல்லாம் சென்னாக்குதே. எந்த ஒரு ரோடுனா சென்னாக்குதான்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2004 போட்ட ரோடு தான் மைனிங் இல்லை. இன்னும் கூட நான் கட்டின பிரிட்ஜ் தான் இன்னும் கூட வெஸ்லிங் பிளாக் பிரிட்ஜில இருந்து, ஓரட் லைன் பிரிட்ஜில இருந்து, 5 லட்சம் இருந்து நான் போட்டதோட மைனிங் செய்யல. என்னைய தோக்கடிச்சிட பொண்ணுக்கு யார் தான் வேணும்? நேரா போய் சொர்க்கத்துல ஏசுனவர் இட்டுணும், நீ வா வந்து நில்லியா ஊர்ல அப்படின்னா அங்கே ஒரு சந்தேகம்.
எஸ் நாங்க சிஎஸ்ஐ சார், ஏசி போடுவோம். அந்தாண்ட பார்க்க போனா நாங்க பெந்தகோஸ் சார், ஏசி போடுறது காணொலிக்கே போட மாட்டோம், அப்படியே போட்டுருவோம். கால் பண்ணி அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கணும் மக்கள். தவுப்பிலே பார்த்துருக்கீங்களா? எல்லாம் பார்த்துருப்பீங்க, எனக்கு தெரியும். சயின்டிபிக்கா சொல்றேன். சுடுதண்ணியில தவுக்குல போட்டு நான் கப்பனை விரிப்பிச்சிடும். சுடுதண்ணி தாங்க முடியல, நம்ம செத்துருவோம், டக்குனு விரிப்பிச்சிடும். அதே விதமான வாட்டரில் போட்டால் நீந்தி இருக்கும். கீழே அழுப்பு வச்சு சூடு ஆவோ 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 சேர்த்து போடுவோம். ட்ரை பண்ணி பாருங்க வேணும்னா. மெதுவான சூட்டில் போட்டீங்கன்னா நீந்தின்னு இருக்கும். சூடு கீழே ஏற 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 அந்த சூட்டில் இதெல்லாம் எகிர முடியாது, செத்து போயிட்டோம். ஆனால் சுத்தணியில் இப்படி போட்டுன்னா கப்பனை இருப்பிச்சிடும். அது மாதிரி சுத்தணியில் போட்டுருக்கடா சில அரசியல்வாதிகளாக்கா நீங்கள் எங்கே போடுறீங்க? போட மாட்டேங்கிறீங்க இல்லை, கரெக்டாக போடுற அவங்க டக்குன்னு இருப்பிச்சுக்கிறாங்க, அரசியல்வாதி ஆகிடுறாங்க. மெதுவாக சுத்தணியில் போடு, அப்புறம் சூடு ஏற்ற ஏற்ற தானாக செத்து போடுவாங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு லைட்டுக்கு ஒரு யூனிட் வைக்கணும், அது 7,000 to 8,000 ரூபாய் ஆகும். சில ஜென்ரேட்டர்கள்லாம் வச்சோம்னாக்கா 80,000 to 20,000 வரும். ஒரு லைட்டு கூட கிடையாது. அதில் அது கெட்டுச்சுன்னா என்ன ஆகும்? எனக்கு கமிஷன் வந்தால் போதும். ஜனாக்கோஸ்டா லைட் ஆக்கிருக்கு, பல கோடி, 10 கோடி ரூபாய் லைட். நான் அவ்வளோ பெரிய சிட்டியாக கேட்குறேன். இது லூட்டி, அது உங்களுக்கு தெரியாது. அதில் அந்த அம்மா வந்து எலெக்ஷன் 500 ரூபாய் கொடுத்துட்டாக்கா, மேடம் காசு கொடுத்துட்டாங்க, சரி ஏதோ ஒன்று. வாலிப கரெக்டாக இருக்கிறான், தாய்க்கு கரெக்டாக இருக்கணும். என் தாய்மார்கள் உண்மையிலே நல்லவங்க தான். அந்த ஜென்ரேஷன் மாறுது, ஜென்ரேஷன் மாறுது. ஒரு தாய் எப்போ பார்த்தாலும் கோவிலுக்கு போகலாம், பூஜை பண்ணுவாங்களாம். அந்த பூஜாரி கிட்ட நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு வேண்டி போகணும். யாராவது நரகத்துக்கு போகணும்னு வேண்டுவாங்களா? பட் அது நம்ம வேண்டுவாங்களாம், நான் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும். ஒரு முறை பொறுப்பு முடியாத அந்த பூஜாரி கேட்டானா, ஏமா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு கேட்குவாங்க, நீ மட்டும் ஏன் நரகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போகணும்னு கேட்குறாங்க. தவந்து ஒரு புள்ளிய பெத்த எங்கள் வீட்டுக்காரர் எழுந்துட்டேன், அவன் மகா பொறுக்கி சாமி, இவனை மாதிரி ஐயோ யாருமே இருக்க மாட்டான், இவன் செத்தா கண்டிப்பாக நரகத்துக்கு தான் போவான், எனக்கு நல்லா தெரியும். நரகத்தில் இருக்கிறவங்க கூட இவனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, அவ்வளோ பெரிய பாவி இவன். அதனால நான் செத்துட்டு இவன் நரகத்துக்கு தான் வருவான் இல்லையா, அங்கே யாருமே எனக்கு உதவி செய்யலாம், நான் உதவி செய்யலான்றது தான் நான் நரகத்துக்கு கேட்குறேன். அந்த மாதிரி உள்ள படிச்சதான் தாய். அப்படிப்பட்ட தாய் தான் என் தங்கவேல் மக்கள். என் தங்கவேல் தாய்மார்கள் அப்படித்தான் இருந்தாங்க, கொள்கையோடு இருந்தாங்க. இன்னைக்கு எங்க போச்சு அந்த கொள்கை? அவன் கெட்டவன் தெரிஞ்ச அவன் தாய், என் புள்ள நரகத்துக்கு தான் வருவான், நரகத்தில் இருக்கிறவங்க கூட உதவி செய்ய மாட்டாங்க, அதனால தான் நான் அங்கே போறேன், என் புள்ளிக்கு உதவி செய்யணும். அதெல்லாம் அம்மா தங்கவேல் அம்மா அம்மாக்கெல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அதனால தான் நாங்கெல்லாம் இப்படி வளர்ந்தோம். எவ்வளோ பேர் தங்கவேல் மக்கள் எவ்வளோ நல்லவங்கிறாங்கனாக்கா, அந்த தாய் அன்னைக்கு கொஞ்சம் சம்பளம் தான், அதில் ஊட்டி வளர்த்து உருவாக்கிட்ட ஜீவன்கள் தான் நாங்கள். குடும்பமே தடுமாறிடும். லைட்ல ஊழல், பார்க்கு யார் யார் போய் விளையாண்டுக்கிறாங்க பார்க்கல சொல்லு சொல்ல. வெறும் செடி 10 கோடி வந்துருக்குதான், 2 கோடியில அங்க பார்க் போடுறாங்க, இங்க பார்க் கமிஷன் வாங்கிக்கிறேன், அது எட்டுனா கெட்டு போடுறோம். இதை யார் பராமரிக்கிறது? வீட்டை சுத்தி பராமரிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். ஒரு ஏரியால பார்க் போட்டோன்னே நீ பராமரிச்சுக்க, காசு யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. கமிஷன் யாருக்கு போய் சேருது? எம்எல்ஏக்கு. அதிகாரிகள் லூட்டி, அவங்க போடுற பிச்சை ஒரு 500 ரூபாய், அதுக்கு நீ போடுற ஓட்டு உன் வாழ்க்கையே. அதனாலதான் இந்த ஊர் முன்னேறல. தொழிலாளிகளுக்கு 25 வருஷமா போராட்டம் பண்ணுகிறோம் சார், எங்களுக்கு காசு இல்லை, இன்னும் கூட கொடுக்கல, கோர்ட் ஆர்டர் அதை கூட மதிக்கல. நீ தேர்ந்தெடுத்த தலைவர் சரியில்லையே, நீ தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி சரியில்லையே. இதை எங்க கேட்கணும்? வெறும் எம்எல்ஏ தான் போதும்னா சீஃப் மினிஸ்டர் கொஸ்டின் பண்ணிட்டு
பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, லேபர் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்க, மைனிங் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யணும். அப்படி வாங்கி செய்யத்தான் லல்லு பிரசாத் இருக்கனால இந்த ட்ரெயின் சர்வீஸ் எல்லாம். The MLA is more powerful in the assembly. மெஜாரிட்டிக்கிறவன் மந்திரி ஆகலாம், ரொம்ப மெஜாரிட்டிக்கிறவன் சீஃப் மினிஸ்டர், அவ்வளவுதான். படிச்சவன் கலெக்டர் ஆகலாம். எந்த ஸ்கூல்ல நீ படிச்ச ஸ்கூல்ல, அதே ஸ்கூல்ல நீ ஒரு கிராஜுவேட் ஆகுற, அவன் படிச்சா அவன் கலெக்டர் ஆகலாம், நீ படிச்ச கிளர்க் ஆக. நீ படிக்காதே போச்சுன்னா என்ன ஆக, பொறுக்கி துண்ணு போக. அந்த மாதிரி ஊராக்கிடாதீங்க. மறுபடியும் 4 நாளா கீழே போயினே இருக்கு. 4 நாளா ஊர் கீழே போயினே இருக்கு. முன்னேற்றம் இல்ல. முன்னேற்றம் இல்லாத ஊரெல்லாம் மேல வந்துட்டே இருக்கு. இதை யார் தவறு? நீங்க சிந்திச்சு பாருங்க. Whose mistake it is? People's mistake. மக்கள் பண்ற தவறுகள். யாரும் கேட்க ஆள் இல்லை. 10 வருஷம் இருந்தாரு. நான் ஒரு மீட்டிங் போட்டாக்கா அவர் பின்னாடியே ஒரு மீட்டிங் போடுவார். பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருப்போம். நீங்க ஜாலியா மஜா வாங்கிக்கிட்டு நம்ம நல்லா அடிச்சா இவரு வேற எங்க போவோம். ட்ரெயின்ல அவங்க பேசி போறதுக்கு உனக்கு என்ன வேண்டி போடுறாரு, எங்காலும் நாளைக்கு கொடுக்குறான் போற ஆப்பு இவனு சொல்லிடுவோம். நான் கொடுக்கறது எங்கவே இருக்காது, இவனும் சொல்லி ஆப்பு கொடுக்கணும். இதை தவிர வேற நம்மளுக்கு இந்த பீச் எடுத்து உட்காந்து பேசிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அவரும் இல்லாத போயிட்டார். பேசத்துக்கு ஆள் இல்லை. பப்ளிக் மீட்டிங் போடுறது யோகித்து இல்லை. எம்எல்ஏக்கு தாக்க தம் இருந்தா, நீ இவ்வளவு ஆனஸ்டா இருந்தா, நீ உண்மையில ஜெயிச்சிருந்தா, காசு கொடுக்காத ஜெயிச்சிருந்தா, மக்கள் ஓட்டு போட்டிருந்தா, பப்ளிக்ல இருந்து பேசி பார்க்கலாம். தைரியம் இருந்தா போறே பப்ளிக்ல கூட்டத்தை பார்க்கலாம். 1000 பேர் ஒன்னு இல்லைங்க. முந்தா நேத்து அந்த முனிசிபாலிட்டியில நடந்தது. தாலுகா ஆபீஸ்ல முனிசிபாலிட்டியில குறை கேட்க திட்டம்னா நம்ம அதை மக்கள் குறை கேட்கறாங்களாம். 300 ரூபாய் கூட தாலி கொடுக்குறாங்க. 75 பேர். அந்த 75 பேர் கிட்ட டோக்கன் வர இந்த கேள்வி தான் அம்மாவை கேட்கணும். கேள்வி கேட்கறது கூட இவங்க தான் கேட்கணும். அந்த கேள்வி கேட்கணும் ஒரு டோக்கன். மொத்தம் சேர்த்து பார்த்தா 75. 300 ரூபாய் கொடுத்துட்டு போறான். 10 ரூபாய் கொடுத்துட்டு நான் பார்த்தேன் என் மக்களுக்கு. நான் தோக்கனா ஜெயிச்சு நான் முக்கியம் கிடையாது. என் மக்கள் என் கூடவே இருக்காங்க. யார் என்ன பண்ணிட்டு முடியும்? நான் ஐயோ இருந்தா என் மக்கள் என்ன செல்ஃபுலைட் அடிவான்னு எனக்கும் தெரியும். எவ்வளவு யோகியமா பேசுறான் யோகிக்கு எனக்கு தெரியாது. நீ வாக்கா போறான் ஒரே செகண்ட் சிந்திக்கிறாங்க. ஒரு ராஜாவை பிச்சைக்கார ராஜான்னு சொல்லி விட்டாங்களாம். ராஜா போய் பிச்சைக்காரன் தெரியுமா? திருப்பங்களா எப்படி பிச்சைக்காரன் அவன்? அதுவும் சொன்ன யாரும் ஒரு கூட ராஜா காட்டுக்கு வேட்டாட போனான். வேட்டையெல்லாம் ஆடிட்டு தண்ணிக்கு அலையிறான். தண்ணியே எங்க கிடைக்கல. மந்திரி கூப்பிட்டு சொன்னாராம், போயிட்டு தண்ணி எங்க இருக்குதுன்னு பார்த்துட்டு குளத்துல இருந்து. அவன் போய் எல்லாம் தேடி பார்த்துட்டு அதாவது எங்கேயும் குளமே இல்லைன்னு. அந்த பக்கம் ஒரு குருடன் போயிட்டு இருந்தானா. அந்த குருடனை கேட்ட தெரியல. அவனே குருடன், அவனுக்கு என்னடா தெரியும். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டான் குருடன். இல்லை இங்க எங்கன்னா தண்ணிக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் மூக்க ஒரு பக்கம் வச்சு விடுஞ்சானா, இன்னொரு பக்கம் விடுஞ்சானா, 4 திசையில் விடுஞ்சிக்கிறான். அந்த பக்கம் இருக்கிற குளம் போகணும்னா நம்ம இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்தோம். வெறும் மூக்கு விழுந்துட்டு அந்த பக்கம் சொல்றாங்க. மந்திரி போய் தேடி பார்த்தா அவங்க பெரிய குளம் இருக்கும். உண்மையில தண்ணி வச்சா எடுத்துன்னு வந்தா ராஜா குளம் ஒரே சந்தோஷம். இல்லைன்னா கண்ணுக்கு கூட நம்மளுக்கு கண்டுபிடிக்க கூட கரெக்டா சொன்னாங்க. இப்போ ராஜா கேட்டாங்க எப்படின்னு, கடவுளை கண்ணு கொடுக்கலன்னா கூட அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பிரெயினை கொடுக்குவான். அதுதான் ஆண்டவன் ஆகும். நீ எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்களா? நான் மூக்கை இழுத்து பார்த்தேன். எங்க சில்லுன்னு காத்து வருது எந்த பக்கத்துலன்னு பார்த்தேன். அங்க ஏரிக்கு இருந்தால்தான் சில்லுன்னு காத்து வந்துச்சு. அதனாலதான் அந்த பக்கம்னு சொன்னேன். இவன் உண்மையிலே புத்திசாலி. வாடா அரண்மனை இட்டுன்னு போயிட்டு ராஜா சொன்னா, இவனுக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு இன்னிலிருந்து ஒரு பொட்டல் சோறு கொடுக்கணும். எவ்வளோ? நீ அரண்மனை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, உனக்கு தினம் ஒரு பொட்டல் சோறு. அந்த ஊர்ல ஒரு வைர வியாபாரி வந்தானா. இது உண்மையான வைரமா பொய்யான வைரமா இதை கண்டுபிடிக்கணும். யாருக்கிட்ட எல்லாம் கேட்டானா, யாரும் சரியா பதில் சொல்ல. அந்த குருடர் கூட்டினாங்க. அவன் கரெக்டா அப்படியே கையில வச்சு பார்த்துட்டு, இது உண்மையான வைரம், இது பொய்யான வைரம். உண்மையில செக் பண்ணி பார்த்தா அவன் சொன்னதான் உண்மையானுச்சு. இதே எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்டாங்கன்னா, உண்மையான வைரம் கையில சூடேறும், பொய்யான வைரம் சூடேறும். உண்மையான வைரம் கையில சூடேறும்,
அதனால தான் தங்கவேலு 30% எனக்கு ஓட்டு போட்டான் போல. அவன் உண்மையான வைரம். எங்களுக்கு போட்டான் போல. அந்த வைர புலிகளுக்கு தான் இப்போ நான் பேசினேன். ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு இவனுக்கு இன்னொரு பொட்டலம் சாப்பாடு கொடு, 2 வேலைக்கு 2 பொட்டலம் ஒண்ணாமா. ஒரு முறை ராஜா கூப்பிட்டு கேட்டா, உன் அறிவு கூர்மைக்கெல்லாம் நான் என்ன சொல்றதுன்னு தெரியல, என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு கேட்டான். நீ ஒரு பிச்சைக்காரன்ட்டாமா. நான் பிச்சைக்காரனா? இந்த உடனே மந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு இவன் தலையை வெட்டினோம், இவன் ரொம்ப ஓவரா போயிட்டான், விடக்கூடாதுன்னு மந்திரி சொன்னா நான் அவசரப்படாது. அவன் என்னத்துக்காக சொன்னான்னு விசாரிக்கலாம். விசாரிச்சுட்டு அப்புறம் பண்ணணும். சரி, இவன் தூக்கம் வரல. நேரம் அவன் அம்மா கிட்ட போனானா, ஒரு குருடனுக்கு நாளைக்கு நான் மரத்து தண்டனை கொடுக்க போறேன், ஏன்டா மகனே என்ன பிச்சைக்காரன்னு சொல்லிட்டான். அப்படியே சொன்னான். ஆமா, அவனை நான் பார்க்கணுமே, சாவறதுக்கு முன்னு ஒரு கொண்டாந்து காட்டுறேன். அவனை பார்த்தோன்னே அவன் கட்டி பிடிச்சிக்கினாங்களாம். இவ்வளவு கரெக்டா எப்படிப்பா சொன்ன நீ? இது உமாவுக்கு மட்டும்தான் இந்த விஷயம். ஆனா நீ இவ்வளவு கரெக்டா சொன்ன எப்படி? இவங்க ராஜா கிட்ட போனாலே பொண்ணு கொடு, தங்கம் கொடு, வைரம் கொடு அப்படின்னு பரிசு கொடுக்குவாங்கப்பா. இவன் எப்போ ஒரு பொட்டலம் சோறுன்னு சொன்னானோ அப்போ இவன் பிச்சைக்காரன் கணக்கு போட்டேன். நான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன், 2வது பொட்டலம் சோறுன்னா அப்போ இவன் பிச்சைக்காரன் தான் நான் கணக்கு போட்டேன். ஏன் நீ கரெக்டா சொன்னாக்கா, எனக்கு 3 பொட்ட பசங்க, என் ராஜா என் புருஷன் 4வது பொண்ணு போடுறத அவன் வெட்டிடுவேன், மரியாதை விட காட்டுக்கு இட்டுன்னு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆம்பளை குழந்தை பார்த்தா தான் நீ அரண்மனைக்கு வரணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போனோன்னு சத்தத்தில் தங்கியிருந்தேன். குழந்தை பிறந்துச்சு. என் தோழி பக்கத்தில் இருந்தா அது பொட்டை குழந்தைமான்னு சொன்னான். பக்கத்தில் ஒரு பிச்சைக்காரன் ஆம்பளை குழந்தை பிறந்துச்சு, குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க. அந்த பிச்சைக்காரன் தான் கண்டிப்பாங்க. அப்ப இவன் பிச்சைக்காரன் தானே, குழந்தைய மாற்றி வச்சுட்டாங்க. அப்பதான் என்ன அரண்மனைக்கு உள்ளவே உங்க அப்பா சேர்த்தாரு. அவன் சொன்னதுல தப்பே இல்லடா மகன். அந்த மாதிரி நீங்க ஏற்கனவே 2 முறை மாத்திட்டீங்க குழந்தைய, 3வது குழந்தைய மாத்திட்டீங்க. அப்ப உண்மையான குழந்தை யாரு? டாஸ்க் பண்ணிப்பாரு. 2 முறை சம்பிங்க அவங்க அம்மாவுக்கு கொடுத்துருக்கீங்க, குழந்தைய மாத்திட்டீங்களா? அதுக்கப்புறமா யாரை மாத்தினீங்க? நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல முடியும். அந்த மாதிரி என் மக்கள் சிந்தனை செய்து நீங்க சேவை செய்யணும். என் அருமை சகோதரன் பட்டாஸ், பயப்படாத. இந்திய குடியரசு கட்சி பின்னாடி இருக்கும். நீ நல்லவனா இருக்க கட்சி, நீ நல்லவனா இரு, உனக்கு எந்த தீங்கும் வராது. தவறு வைக்கிறார். அதே போல அருமை சகோதரர் அபிமன்னன் அவர்களுக்கு தளபதி அவர்கள் கௌரவிக்கிறார். இதோ மோட்டரேஷன் இருப்பாங்க. அங்க போற மட்டும் தான் இருப்பான். திருப்பதியில் போய் தேடுறா உன் பொண்டாட்டி எப்படி இருப்பாங்க, மோட்டரேஷன் இருப்பாங்க. இல்லையா? அதனால என் அருமை தங்கவேலி மக்கள் வாலிபர்களே, பிச்சூர் ரோட்ல நான் மீட்டிங்க்கு இடம் கேட்டேன்ப்பா. போலீஸ்காரர் கொடுக்க மாட்டேன், கிரௌடு தாச்சி ஆயிடும் சார், அங்கே வழியெல்லாம் போக முடியாது ஜனங்க, அதனால் நீங்கள் வேற எங்கெல்லாம் போட்டுங்க. சரி, எங்கே போட்டாலும் ஜனம் வரத்தான் செய்யும், பேசாத சைனிக் மேலே போட்டுடலாம். எல்லிக்கு எங்கே கீழே வச்சுட்டு சைனிக் மேலே ஸ்டேஜே தேவையில்லை, வயிறுமாக இல்லை, நீங்கள் போட்டுடலாம். போலீஸ்காரங்க சந்தோஷமாக இருக்கும். பாவம், நாங்கள் போட்டால் மட்டும் க்ரௌடு, மற்றவங்க போட்டாக்காங்க க்ரௌடு இல்லையா? வெங்கடேஸ்வரா திருநாமரில் பெரிய ஸ்டேஜை போட்டோம்னா 2 நாள் போக முடியாது, வர முடியாது. ஏடா, உயிரில்லாத ஆண்டவனுக்கு இவ்வளோ கௌரவம், உயிர்கள் மனுஷனுக்கு இதான் கௌரவமா? அதான் எம்மராஜ் அவர் படத்தில் சொல்லுவார், எங்கே போயிட்டு வரேன்னு கேட்குவார். பழனிக்கு போயிட்டு வர. ஏன்னா கடவுளுக்கு உயிர் கொடுத்த கடவுளுக்கா உயிரை கொடுத்துட்டு வந்தேன்னு கேட்குவாங்க.
நான் கேட்கல எப்பதான் இருக்கு உயிர் கொடுக்கணும் மோட்டரிஸ்ட் வந்து அப்படிமா உயிர் கொடுத்த கண்ணுக்கு மயிலா கொடுத்த அப்படின்னு வர அந்த மாதிரி கடவுள் எல்லாருக்கும் உண்டு பக்தி. அவங்க ஊருக்கு போகிற மாதிரி இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க, மாஸ்க் போகிறாங்க, குருதுவாருக்கு போகிறாங்க. அது அவங்களோட சந்தோஷம், அதை யாரும் தடுக்க முடியாது. பப்ளிக் மீட்டிங் 2 hour போடுறதுனால க்ரௌடு வந்துடும் சார். நான் மீட்டிங் போகிறது க்ரௌடு வர்றது தான். ஸ்கூலுக்கு ஏன் போகணும்? படிக்கிறதுக்கு போகணும். அங்கே போய் படிக்கிறதுன்னு சொல்லுவேன். இப்போ நான் பப்ளிக் மீட்டிங் எங்கே போடணும்? மீட்டிங்கு பப்ளிக்ல தான் போடணும். அப்போ அவங்க பப்ளிக்கே வந்துடும் சார் அப்படின்னு அப்போ வேற போய் போட்டோம். நான் இதை கேட்டாக்கா போலீஸ்காரங்க மேலே ஆக்ஷன் எடுத்துவாங்க. எனக்கு பயம், ரொம்ப பயம். சிந்திக்கணும், டிபார்ட்மெண்ட் கூட கொஞ்சம் யோசிக்கணும். 2 hour என் பிள்ளைங்களுக்காக பேசணும், விழிப்புணர்ச்சி கொடுக்கணும். இன்னைக்கு தங்க வேண்டிய சூழ்நிலை, பிஜேபியோட நிலவரம், டாய்லெட் இல்லை, ட்ரெயினில் போகிற மக்களுக்கு வசதி இல்லை, ப்ராப்பர் இல்லை. யார் எக்ஸ்பிளைன் பண்றது என் பிள்ளைகளுக்கு? நான் ஒரு டீச்சர் மாதிரிடா. நான் செய்யறேன்னா நீ செய்வியா? 1 வருஷம் இருப்ப, 2 வருஷம் இருப்ப, சம்பாதிக்க ஊர் விட்டு போயிடுவேன். ஆனா நான் இங்கே தானே சாப்பிடணும். இந்த மண்ணு தானே எனக்கு வாழ்க்கை. ஒரு புடி மண்ணு இருந்தாலும் போதுடா எங்களுக்கு. என்ன மண்ணில் போய் புதைக்குவேன்? நீங்க அதிகாரியிலேருந்து இல்லைன்னு பெரிய அரசியல் இருந்தால் கூட செத்தா ஊருக்கு தூக்கின்னு போவோம். நாங்கள் செத்தா இந்த கல்விக்கு தான் தூக்கின்னு போகணும். ஒரு கவர்மெண்ட் கல்வி, இல்லை சாம்பியன் கல்வி, இல்லை மாறிக்கிட்டு கல்வி. எங்களை எங்கே தூக்கின்னு போகலாம்? என் மக்களுக்கு நான் பேசுறதுக்கு உரிமை இல்லைனாக்கா இதுக்கு நான் போராட்டம் பண்ணட்டுமா? யோசனை பண்ணி போறேன். மக்கள் சிந்திக்கிட்டோம், டிபார்ட்மெண்ட் கூட கொஞ்சம் சிந்திச்சுப்பா. ஏன் போடக்கூடாது? என்ன பயம்? ஒன்று சொல்லிடுறா, ஒன்று சொல்லி தான் தீரணும். வேற வழி இல்லை. ரொம்ப வருத்தப்பட்டு வந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் எனக்கு பொறுக்க முடியல, வயிறு வலிக்குது, பொறுக்க முடியல. நாம அந்த டாக்டர் அழகாக சொன்னாமா, வயிறு வலிக்குதுன்னு தெரிஞ்சு யாரா பொறுக்கிறதுக்கு போறேன்னு கேட்டாங்க. இல்லை டேய், அவன் பொறுப்பு சொல்றது வேற, இவன் பொறுப்பு சொல்றது வேற. அந்த நிலைமையில் இருக்குது. எந்த வகையில் நியாயம்? பயம் இல்லை, எம்எல்ஏ மேல பயம் இல்லை. பயம் இல்லாத ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி பயம் காட்டுறாங்க, நீ பயந்துக்கியா? நான் யாரும் காட்டு ஆர்டிஓ காட்டு, வந்து மீட்டிங் போடு, பிரஸ் கூப்பிடு, கால் தி என்டையர் மீடியா. 10 கோடி ரூபாய்க்கு வேல்யூ தான் பா. 2 கோடி ரூபாய்க்கு வேல்யூ இல்லை. பாரியம்மா இல்லை, நல்லா மூஞ்சி பார்த்துட்டு போனா நல்லா. இப்படி போய் தான் விஜயில 40 பேர் செத்தான். செத்த உடனே அவங்க ஆதரவு சொல்றது ஓடி விட்டான். பயந்துக்குது. என் பார்ட்டி கூட்டத்துல எல்லாம் கட்டுப்பாடு கரெக்டா இருக்கும். என் மக்கள் மத்தியில் கட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கும். எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவசியமே இல்லை. நான் சொன்னா என் மக்கள் கேட்குவான். நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஹாஸ்பிட்டல் ஊழல், பார்க்ல ஊழல், ஆர்டிஓ ஆபீஸில் ஊழல், ஹாஸ்பிட்டல்ல ஊழல். இந்த ஊழல் பிச்சாடி தான் இந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினர். இதுக்கு உடனே யாருனாக்கா என் மதிப்புக்குரிய கோவிந்த படம் மனது ஒரு திமிழ் ஆணவம், எதையும் செய்யலாம் அப்படின்ற எண்ணம் இந்த முறை நடக்காது. இந்த முனிசிபாலிட்டியில் நடக்கக்கூடாது. அதை நீங்க நிரூபிச்சு காட்டணும். அதான் என் மக்கள். ஆனா நீ என்ன பண்ற? அவங்க 300 ரூபாயும் அவங்க புடவையும் கொடுத்தாங்களாம். இல்லை வெயிட் பண்ணு, 500 ரூபாய் கொடுத்துருவாங்க. இப்படி சொன்னா எப்படி கேட்கலாம்? அதனால தான் இந்த ஊர் முன்னேற. தயவுசெய்து அதை மாற்றணும். நீ காசு வாங்கினா கூட தேர்ந்தெடுக்கிறது எந்த மாதிரி ஆளை தேர்ந்தெடுக்கிறது சிந்தனை செய்து பாரு. நீ சிந்தி, நான் உழைக்கிறேன். நான் காலை மாடு மாதிரி நீ வண்டியில் உட்காரு, நான் உன்னை இழுத்துன்னு போறேன். நான் உன் சேவைங்க, ஒரு வேலைக்காரன். நீ நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன், நீ வாழணும்னு நினைக்கிறவன், நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறவன் நான் கிடையாது. உங்களை ஏமாத்தி போய்க்கணும்னு நான் கிடையாது. எல்லாத்தையும் இருந்தேன். என்னுடைய பாசத்தெல்லாம் இருந்தேன். எனக்கு பணத்து மேலே ஆசையே இல்லை, என் மக்கள் மேல ஆசை. நீ வாழ். அதுக்காக நான் சில பேர் தலைவர் வெளியவே வர்றதில்லை. பூமா நான் முருகா போட்டு வீட்டில் உட்காந்து என்னன்ட்டு வெளியே வரணும் சொல்லு. இந்த வெளியே வந்து பூமாவில் அழுத்தது பார்த்தல எத்தனை பேர் எவ்வளவு வேதனை போட்டுருப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டலு பேருக்கு
பல லட்சம் ரூபாய் மாத்திரைகள் எல்லாரும் அவுட் சைட் வச்சுக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ ஆன நீ கவர்மெண்ட் சொல்றது கவர்மெண்ட் டாக்டர் பிரைவேட் கிளினிக் வைக்க கூடாதுன்னு தடுத்திருப்பியா? கேட்டிருப்பியா? நீ என்ன யோகியமான ஆளு? எந்த வகையில் நீ நியாயமான ஆளு? இதை சொல்றது கூட அரசியல் இருக்கக்கூடாதுனாக்கா அப்ப என்ன நீ தங்க வைக்க ராணியா? குயின் ஆஃப் இங்கிலாந்து குயின் ஆஃப் கேஜிஎஃப். அப்ப நான் ஒரிஜினல் கிங் ஆச்சு. ஓகே, ராஜா தானே என் பேரு. நான் நல்ல ஓகே சொல்றேன் இல்லையா? இதெல்லாம் சிந்தனை செய்து என் அருமை மக்கள் கேள்வி தெரியும். என்ன கேள்வி? நான் இருக்கும்போது ஆதார் கார்டு காமிச்சாக்கா உனக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும். உண்மை இல்லையா? நான் பீரியட்ல கரண்ட் கனெக்ஷன் கொடுக்க மாட்டேன்னா, பிஜேபியில் என்ஓசி கொடுக்க மாட்டேன்னா, நான் கவர்மெண்ட் கிட்ட பேசி பைனிங் வீட்டுக்கார ஆதார் கார்டு காமிச்சா 100 ரூபாய் வாங்கி கனெக்ஷன் கொடுக்கணும்னு பண்ணி கொடுத்துவேன் நான். இன்னைக்கு உங்க வீட்டில் கரண்ட் எரியுதுன்னா அது நான் தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னானே, அதை வாங்கி கொடுக்க வச்சுன்னா நானா இல்லையா? ஆனா இன்னைக்கு நீ ஆக்குபேஷன் சர்டிபிகேட் எடுத்துன்னு வரணும். வீட்டுக்கு போய் கரண்ட் கேட்டீங்கன்னா ஆக்குபேஷனல் சர்டிபிகேட் கொடுக்குறான். டே முட்டாள் பெஸ்காம் ஆக்குபேஷன் அது உள்ள இருக்கணும். லைட் இல்லாத எப்படி இருப்போம்? உள்ள இது முதல் உள்ள இருக்கணுமா? அது ஆக்குபேஷன் சர்டிபிகேட் நான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கணுமா? அப்பதான் இவன் கரண்ட் கொடுக்கணும். யார் கொடுக்குறது ஆக்குபேஷன் சர்டிபிகேட்டு? அவன் லோக்கல் இருக்கிற கவுன்சிலரா? அவர்கிட்ட போனா அதெல்லாம் வருவா, இவரு கூட அமௌண்ட்டு, இவரு கூட அமௌண்ட்டு. டேய், நீ கரண்ட் கொடுத்தா தாண்டா உள்ளே போவான். நீ கரண்ட்டை கொடுத்தது ஆக்குபேஷன் சர்டிபிகேட் வேண்டாம். இது யார் கேட்கறது? எம்எல்ஏ தானே கேட்கணும். கேள்வி ஏப்பா அதிகாரிகள் கூப்பிட்டு குறை கேட்கும் திட்டம் சொன்னீங்க. என்ன குறைய கேட்ட? எந்த குறைய கேட்ட? 300 ரூபாய் கொடுத்த டோக்கனை கையில் எழுதி கொடுத்துட்ட. நீ இந்த கேள்வி தான் கேட்கணும். அப்ப என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? எனக்கு அது ஃப்ரீடம். இதெல்லாம் சிந்தனை செய்யறதுக்கு நீங்க எடுத்த தேர்தலில் நீங்க எடுத்த முடிவு தவறானது. அந்த தவறுனால தான் நீங்க தங்கவயல் மக்களை வருத்தப்பட்டுக்கிறாங்க. டெய்லி டிராவல்ஸ் வருத்தப்படுறதுக்கு காரணம் இதுதான் ரீசன். அவன் டைம் போகி கட் பண்றாங்கன்னா இதுதான் ரீசன். நீ தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ கரெக்டாக இருந்தாங்க இதெல்லாம் கேட்கணுமே. ஒவ்வொன்றும் 36 டிபார்ட்மெண்ட் 36 மினிஸ்டர். அந்த மினிஸ்டருடைய வேலை தான் யூ மஸ்ட் கொஸ்டின். ஏதோ ஒரு 4 வார்த்தை பேசுவோன்னா ஒரு வீடியோக்காரங்கிறானுங்களா அவங்க எடுத்து மேடம் பேசினார்கள். நம்ம ஊரு பால கஷ்டத்துல இல்லை, யார் கஷ்டத்தில் இருக்கிறான்? இப்போ பீஃப் ஸ்டால் மார்க்கெட்டை வச்சுட்டாங்க. எல்லாருக்கும் கடை கட்டி கொடுக்குறாங்க. எப்படி கட்டி அவனுக்கு கொடுத்துருவேன்? நீ கட்டினா ஆக்ஷன் கொடுக்கணும். இந்த கட்டுறதுக்கு இந்த அம்மா 50 கோடி ரூபாய் கேட்டுக்குது பேங்க்ல. முனிசிபாலிட்டி மூலியமா 50 கோடி வாங்குறது. அதுல 10 கோடி ரூபாய் இந்த அம்மா கமிஷன் எடுத்துக்கிறது. மாசம் மாசம் கட்டின்னு போற மாதிரி. அந்த பர்மிஷன் கட்டிச்சா? முனிசிபாலிட்டியில் கேட்டேன். அந்த சீடியை கூட போட்டுக்காரன் என் மக்களுக்கு சொன்னா பிரசாத் நேற்று கூட அந்த கமிஷனர் இதை கொடுத்துவினா சரி பிரபு நீ போயிட்டு வர போனுக்கு அனுப்புனா என்ன சொன்னான்? இப்படியே சொல்லிட்டு சாயங்காலம் ஒரு ஓட்டான். இப்போ இவனை நான் செல்ஃபில் அடிக்கணுமா இல்லையான்னு கேட்க முடியுமா? சிட்டி முனிசிபல் கமிஷனர் நான் அப்படி சொல்ல முடியாது. செருப்பு மாலை போட்டு தான் இவன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. கமிஷனர் சிட்டி முனிசிபல் கமிஷனர் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாம் இவனை கண்டிச்சு செருப்பு போட்டு போகணும். எல்லா செருப்பையும் ஆபீஸ்ல இருந்து கேட்டு கழட்டி விட்டு வந்துடணும். இப்போ அது ஒன்றும் தப்பே இல்லை. ராமர் செருப்பு கூட அவன் தம்பி பரதம் எடுத்துன்னு போவான். எடுத்துன்னு போய் சீட்டில் வச்சுட்டு அரண்மனையில் ராஜாவுக்கார சீட்டில் தினமும் கும்பிட்டான். எங்கள் அண்ணன் பாதம் தான் ஆட்சி செய்யும், நான் இல்லைன்னு. அவனே செருப்பு வாங்கி போய் அவன் வச்சானாக்கா நம்ம இவன் ஆஃபீஸ்லேருந்து கேட் வச்சு செருப்பு வச்சு வருது தப்பு. இது மேலே என்னன்னு கேஸ் கொடுக்குவ? என்ன கேஸ் கொடுக்க சொல்ல பார்க்கலாம். ஓ இப்படி கொடுத்தாரு எனக்கு பிடிக்கல இந்த செருப்பு கூப்பிட்டு வந்தார் அப்படின்னா என்ன? நீ பிடிக்கல அந்த ஊருக்கு நாட்டில் நீ லஞ்சப்பட்டு வந்து லஞ்சத்தை கொண்டாடிக்கிறதுக்காக நீ மக்கள் சேவை செய்யற ஃபோன் அட்டன் பண்ணாத. பர்டிகுலர் பீப்புள் கூட அட்டன் பண்றதில்லை, பப்ளிக் கூட அட்டன் பண்றதில்லை, லீடர்ஸ் அட்டன். அப்ப என்ன மைத்திரி நீங்க கமிஷனர் இருக்கிற சொல்லியும் பொறுத்துக்கா. அதனால இவனெல்லாம் சும்மா லேசா கூடாது. சொல்லு போன்லையா? போன்
ஊரில் எவ்வளோ போவோம் உங்கள் அம்மா ஊத்த நெஞ்சு முடியும் சொல்லி போகிறேன். நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். நன்றி தாயா, நன்றி நன்றி நன்றி. எனக்கும் ஒரு ஜீவன் என் குரல் கேட்டு நொண்டி காலில் நல்ல வந்தேன்னு சொல்றாங்க. இந்த நொண்டியை பார்த்து நொண்டி தான் வர முடியும். எங்கேயோ ஒரு ஜீவன் இருக்குதான் செய்ய என் ஊரில். அதனால என் தங்கவயல் மக்களுக்காக என்னைக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். என் மக்கள் நல்லா இருக்கணும், என் மக்கள் நல்லா வாழணும், என் மாநிலம் நல்லா வாழணும். உங்களுக்காக நான் போராட்டம் பண்ணுவேன். For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara, Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindukal style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson.